திருவண்ணாமலையினுடைய மகாதீபம் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்பொழுது முதல் முறையாக பொதுமக்கள் பக்தர்கள் அனுமதியின்றி தற்போது மலையேற்றத்தில் தற்போது அந்த மகாதீபம் ஏற்றப்பட இருக்கிறது. பல ஆண்டுகளாக இந்த மகாதீபத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய பக்தர்களிடம் பேசலாம். சார் வணக்கம். சொல்லுங்க, எப்படி இருக்கு தற்பொழுது இங்க மலையினுடைய சூழல் எப்படி இருக்கு? இப்போது மலையில் சார் கூட்டங்கள்லாம் கிடையாது. எப்பயும் நம்ம மாமூலா மேல போய் ஃப்ரீயா போய் மேல வச்சுட்டு ஃப்ரீயா வந்துட்டேன் சார். ஓகே ஓகே. இப்போ நீங்க இந்த பணியில எத்தனை வருஷமா ஈடுபட்டு இருக்கீங்க? ஒரு 21 வருஷம் ஆகும் சார். 21 வருஷம் போயிட்டு வந்துருவோம் சார். வயசுல இருந்து ஆமா சார். ஆமா சார். உங்களுக்கு வயசு என்னன்னு? எங்களுக்கு 52வது வயசு. எவ்வளவு கிலோ? அது கிட்டத்தட்ட ஒரு 4000 கிலோக்கு மேல பொருள் எடுத்துட்டு போறீங்க. எவ்வளவு சிரமமா இருக்கும்? இந்த பாதைகள்லாம் எப்படி இருக்கு? பாதைங்க எப்பயுமே கொஞ்சம் கரடு முட்டான பாதை தான். நம்ம மேல ஏறி போயிட்டு நாங்க மாமூலா போறதுனால நாங்க போயிடுவோம். ஒரு நாளைக்கு அந்த டின்னு 18 கிலோ. 18 கிலோல இருந்து 60 பேர் 60 டின்னு 60 டின்னு மேல ஒரு நாளைக்கு மேல போயிட்டு வச்சிட்டு வந்துருவோம். அதே மாதிரி 11 நாளைக்கு போவோம். கொப்பரை அது வேற குரூப். அது வேற குரூப் எடுத்துட்டு வருவாங்க. அவங்க தனியா குரூப். யாத்திரை. ஆமா சார், நாங்க மட்டும் தான் மெயின். ஒரே குரூப் ஆளுங்க, நாங்க மட்டும் தான் போவோம் மேல. அது ஏத்துறதுக்குன்னு தனியா குரூப் அது வேற இருக்கிறாங்க. கொப்பரை தூக்கி வைக்கிறவங்க அது வேற குரூப். நாங்க நெய்ட்டி நேத்து போவோம். அதான். ஓகே. இப்போ தொடர்ச்சியா நாம இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பாக திருப்பணி செய்யக்கூடியவங்களை பாக்குறோம். ஆனா பொதுமக்கள் ஏன் அனுமதிக்கப்படல அப்படின்றது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த பகுதியில நேரடியாக நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் சேகர் காண்பிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஏன்னா இந்த பகுதி தான் நிலச்சரிவு ஏற்பட்ட அண்ணாமலையார் அந்த திருவண்ணாமலையினுடைய மிக முக்கியமான மகாதீபம் ஏற்றக்கூடிய மலையினுடைய மேற்பகுதியிலேயே மண் சரிவு நிலச்சரிவு ஏற்பட்டு மிகப்பெரிய அளவுல அது அப்படியே சரிந்து இருக்கிறத பார்க்க முடிகிறது. வழக்கமா இந்த மற்றொரு காட்சியும் நம்மளுடைய சேகர் அவர் காண்பிக்கிறாரு. அந்த இயற்கையா இருக்கக்கூடிய பசுமையான பகுதியிலும் பார்க்கிறோம். அதே போல நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட பிரம்மாண்டமான பாறைகள், இந்த பாறைகள் சிறிய சிறிய பாறைகள் கிடையாது, மிக பிரம்மாண்டமான பாறைகள் அப்படியே நிலச்சரிவோட ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலிருந்து மற்றொரு பகுதியில் ஏற்பட்டதுதான் உயிரிழப்பு. ஆனா மலையினுடைய இந்த பகுதியில இது ஒரு நடுப்பகுதி, அதாவது ஒட்டுமொத்த இந்த பகுதி கிட்டத்தட்ட இந்த மலையினுடைய மைய பகுதியில நிலச்சரிவு ஏற்பட்டு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. எனவே இந்த நிலச்சரிவின் காரணமாக பொதுமக்கள் இந்த முறை அனுமதிக்கப்படல. ஆனா எப்பொழுதுமே காப்பாற்றக்கூடிய அந்த பாரம்பரியத்தை தொடர்ச்சியாக பின்பற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த அறநிலையத்துறையின் சார்பில் இங்க இருக்கக்கூடிய பல சூழல்களை வல்லுநர்கள் வைத்து ஆய்வு செய்தாங்க. அதன் அடிப்படையில் இந்த பகுதியில் தவிர்த்து வழக்கமாக ஏறக்கூடிய மற்றொரு பாதையை தேர்வு செய்து அந்த பகுதியில் மட்டும்தான் அனுமதிக்கப்படுறாங்க. அதே போல அந்த பாதை அப்படிங்கிறது கடுமையான ஒரு சூழல்ல தான் இருக்கு. ரொம்ப குறுகிய பாதை, வடக்குமா இருக்கக்கூடிய மலைப்பாதைகளை விட கொஞ்சம் கடுமையான பாதையாக இருக்கிறது. இந்த பாதையில தான் அந்த கொப்பரைகள், அதே போல நெய் உள்ளிட்ட அந்த திரி உள்ளிட்ட எல்லாம் எடுத்து செல்லப்பட்டு இன்று மாலை சரியாக 6 மணிக்கு மகாதீபம் ஏற்றப்பட இருக்கிறது. திருவண்ணாமலைக்கு அழகு சேர்க்கக்கூடிய திருவண்ணாமலையினுடைய மகாதீபம் இன்று அறநிலையத்துறையின் சார்பில் வழக்கமாக கொண்டாடக்கூடிய அந்த நிகழ்வுகளில் எந்த மாற்றம் இல்லாமல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் பொதுமக்களுக்கான அனுமதி என்பது தற்போது முற்றிலுமாக மறுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் பொதுமக்கள் மலையினுடைய வேறொரு பகுதியெல்லாம் ஏறக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆபத்தை உணராம ஏறுறாங்க. அதே போல பத்திரிகையாளர்கள் செல்லக்கூடிய அந்த பகுதி முழுக்க பல இடங்களில் வனத்துறையினுடைய அதிகாரிகள், அதே போல சில பகுதிகளில் காவல்துறையினர், மேலும் பல்வேறு அதிகாரிகள் இந்த பகுதியில் இருக்கிறத பாக்குறாங்க. அவங்களுடைய வழிகாட்டத்தின் அடிப்படையிலேயே பத்திரிகையாளர்கள் மேலே செல்வதற்கு அனுமதிக்கப்படுறாங்க. அதே போல இந்த திருப்பணியில் ஈடுபடக்கூடியவங்க, தொடர்ச்சியா திருப்பணியில் ஈடுபடக்கூடிய நபர்கள் இங்கிருந்து தேவையான பொருட்களை மேலே கொண்டு வர்றதுக்கும் இன்றைக்கு தேவையான அந்த விஷயங்களை செய்யறதுக்கும் அங்க போறாங்க. மற்ற நபர்களுக்கு அனுமதி இல்லை. ஏன்னா இப்போ நீங்க களத்துல பார்க்கலாம், இந்த மலையினுடைய உச்சி அந்த பகுதியிலிருந்து அப்படியே நிலச்சரிவு எவ்வளவு தூரம் பிரம்மாண்டமான நிலச்சரிவு. ஏன்னா திருவண்ணாமலையை பொறுத்தளவிற்கு இந்த பகுதியில் இவ்வளவு பெரிய மழை தாக்குதல் ஏற்பட்டதில்லை. அந்த மலையினுடைய சரிவுகள் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டதா கடந்த ஒரு 25-30 ஆண்டுகளில் பெரிய அளவில் தகவல்கள் இல்லை. ஆனால் இந்த முறை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல இடங்களில் பெய்த மழையை போல திருவண்ணாமலையிலும் மிக அதிக கனமழை பெய்ததன் காரணமாக
மலையிலேயே நீரூற்றாக அது வந்து ஏற்பட்டு நிலச்சரிவினுடைய ஒரு தாக்கத்தை தற்போது ஏற்பட்டது. மற்றொரு பகுதியில் உயிரிழப்புகளும் ஏற்பட்டதை பார்க்க முடிந்தது. எனவே இது போன்ற சூழல் இருப்பதனால இன்னும் சில ஆண்டுகள் பொதுமக்களுக்கான அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது இந்த பகுதியில் ஏறுவதற்கோ இது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி, ஏற்கனவே ஏறக்கூடாது. இருந்தாலும் கூட இது போன்ற விழா காலங்களில் சில கட்டுப்பாடுகளோடு அனுமதிக்கப்படுறாங்க. எனவே இன்னும் இந்த பகுதி வந்து உறுதி செய்யப்பட்ட பாதுகாப்பான பகுதியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் அடுத்த ஆண்டு பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்களா என்ற அப்படிங்கிற முடிவை அரசு வந்து எடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் சேகருடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு. பிரசித்தி பெற்ற மகாதீபத்தினுடைய திருவண்ணாமலை அந்த மலைப்பகுதியில ஏறிக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியா பல சவால்கள் நிறைந்த பகுதியா தான் இருக்கு. குறிப்பா அதுவும் இந்த நிலச்சரிவுக்கு பிறகு நிறைய இடங்கள்ல ஈரமான ஒரு சூழலை பார்க்கிறோம். தொடர்ச்சியாக இந்த பகுதியில பல பக்தர்கள் வர்றதையும் பார்க்கிறோம். தற்போது அந்த தீபம் ஏற்ற செல்லக்கூடிய வணக்கம் பிரதர், சொல்லுங்க எப்படி இருக்கு? எவ்வளவு நேரமா வந்துட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு காலைல 11 மணில இருந்து இப்ப 3 மணி நேரமா வந்துட்டு இருக்கோம். ஓகே, என்ன கொண்டு போயிட்டு இருக்கீங்க? இது திரி அப்படி வாங்க. திரி அப்படியே நெய் எல்லாம் நீட்டி எல்லாம் ஏற்கனவே போயிடும். அந்த தீபத்திரி. ஆமா, திரி. கோயில்ல இருந்து நாங்க பிரிச்சு எடுத்து வந்து இங்க மேல தீபம் போறதுக்கு எடுத்துட்டு போவோம். அது மொத்தமா வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க ஆளுங்க எடுத்துட்டு போயிடுவாங்க, கோயில்ல இருந்து அமைச்சிருவாங்க. இது மீதி வந்து நாங்க எடுத்துட்டு போறது, எங்களுடைய சம்பிரதாயத்துக்காக எடுத்துட்டு போறது. இது எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து காலகாலமா தலைமுறை மலை மேல தீபம் போட்டு இருக்கோம். 11 நாளும் தீபம் ஏத்துவாங்க. 11 நாளா வருவீங்க? 11 நாள் தீபம் ஏத்துவாங்க. நாங்க ஒரு ஹாஃப் டே கூட இன்னும் ஏற முடியலையே. இல்ல 11 நாள் ஏறி இறங்க. அதுல முதல் நாள் வந்து 6 மணிக்கு ஏத்திட்டோம்னா அதுக்கு அடுத்தது வந்து மறுபடியும் அதுல இருந்தே எடுத்து வச்சு அந்த அணையாம அப்படியே பாதுகாத்து அதை எடுத்து வச்சு மறுபடியும் 3 மணிக்கு அதை உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் புது திரி போட்டு மறுபடியும் அதுல இருந்து எடுத்து வச்சோம் பாத்தீங்களா, அதுல இருந்து ஆமா அந்த நெருப்புல இருந்து எடுத்து மறுபடியும் வச்சு ஏத்துவோம். அந்த மாதிரி 11 நாளும் ஏத்துவோம். இப்ப நீங்க 11 நாள் நடந்து வருவீங்க, திரும்பி இன்னொரு 11 நாள் பாதுகாப்பீங்க அந்த இத. இந்த 11 நாள்லயே முடிஞ்சிடும். அது 11 நாள்லயே முடிஞ்சிடும். 11ஆம் நாளோட லாஸ்ட். நீங்க எத்தனை வருஷமா ஏறீங்க? நான் இத ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, எப்படி இருக்கு? கொஞ்சம் அட்வென்ச்சரா தான். ஓகே. இப்போ வாங்க பிரதர், சொல்லுங்க. நீங்க எவ்வளவு வருஷமா ஏறிட்டு? நான் ஒரு 3 வருஷமா ஏறிட்டு இருக்கேன் பிரதர். நமக்கு கொஞ்சம் செட் ஆயிடுச்சு, இப்போ ஏறி பழகிடுச்சு எனக்கு. ஓகே. இப்போ இந்த நிலச்சரிவுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? ரூட் எல்லாம் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு? கீழே ரேஞ்சர் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க, அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல எப்படி இருக்கோ அங்க மட்டும் பாத்து போங்கன்னு சொல்லி. அதுக்கு தகுந்த மாதிரி. சொல்லுங்க, இது எத்தனை கிலோ இருக்கும்? இந்த மாதிரி திரி எத்தனை முறை எடுத்துட்டு போவீங்க? 3 கிலோ. 3 கிலோ. சோ அது வந்து மல்டி டைமா எடுத்துட்டு போவீங்க. இப்ப டெய்லி ஒரு நாள் கோயில்ல இருந்து எடுத்துட்டு போவாங்க திரி. அந்த மாதிரி எடுத்து நைட் இன்னும் எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நாள் ஏத்த தீபத்துல அணையாம பாத்துட்டு ஒரு 3 மணிக்கு மேல அதை அணைச்சிட்டு அப்புறம் அதுல இருந்தா தீபம் ஏத்தும். 2வது நாள்ல இருந்து 2வது நாள் 3வது 11 நாள் ஏத்தும் தீபம். ஓகே. சோ இந்த முறை பக்தர்கள் இல்லாம இருக்கிறது எப்படி இருக்கு? குறிப்பா இந்த நிலச்சரிவுக்கு அப்புறம் இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அது மேலங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அது மேல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். எப்பவுமே வேலை செய்யும் போது வருஷம் வந்து கூட்டம் வந்து நெரிசலா இருக்கும், நம்மளால செய்ய முடியாது. இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அதனால சோ அது ஃப்ரீயா இருக்குன்னு பக்தரோட சேஃப்டி அதிகம். இந்த வாட்டி பக்தரோட சேஃப்டி அதிகமா இருக்கு. அந்த சைடு நிலச்சரிவு அதிகமா இருக்கு, இந்த சைடு ஃப்ரீயா இருக்கு. உங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஓகே. ஃப்ரீயா தீபம் போட்டு ஃப்ரீயா முடிச்சுட்டு வருவோம். ஓகே. சொல்லுங்க, நீங்க என்ன கொண்டு போறீங்க? ஐயா கல்புரத்து முறை ஐயா. கற்பூரம். ஆமாங்க ஐயா, மகாதேவுடைய கல்புரம் ஐயா. அது மேல மேல. ஆமா ஐயா, இன்னும் பின்னாடி 3 பேர் எடுத்துறாங்க கல்புரம். கற்பூரம் மட்டும் எவ்வளவு பெருசு இருக்கு? ஐயா கல்புரம் வந்து 10 கிலோ கல்புரம் ஐயா. 10 கிலோ கற்பூரம். ஆமாங்க ஐயா. இது எத்தனை கிலோண்ணே? இது ஒரு கிலோ. இது 1 கிலோ. ஆமா, பின்னாடி எடுத்துறாங்க. ஓகே. எல்லாமே இது பருவ மீனவர் சேர்ந்த சமுதாய சேர்ந்த தொண்டு பணி செய்யணும். சோ அந்த வரலாற்று சிறப்பு மிக்க அந்த சமுதாயத்திலிருந்து நீங்க தான் கொண்டு போறீங்க. அந்த சமுதாயத்துல தேவை கோயில் பணி தேவை நம்ம செய்யறோங்க. எந்த பாரம்பரிய எந்த ஊதியம் எல்லாம் எதிர்பார்க்கல. எங்களுக்கு இந்த பணி நாங்க செஞ்சுக்கிறோம் காலங்காலமாக, தலைமுறையாக செஞ்சுக்கிறோம். கோயில்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க? கோயில்ல வந்து வருஷம் 4 பேர் 5 பேருக்கு 6 ஒரு கொத்துல 6 பேருக்கு வரும் சார். 6 பேருக்கு பரிவட்டம் கட்டி அவங்க மாலை மரியாதை செஞ்சு பரிவட்டம் கட்டி அனுப்புவாங்க. இந்த வருஷம் ஒரு 6 பேருக்கு வந்தா அடுத்த வருஷம் ஒரு 6 பேருக்கு வரும். அப்படி பாரம்பரியமா மாத்தி வந்துருக்கீங்க. எத்தனை வருஷமா பண்றீங்க ஐயா? இது நான் தலைமுறையா வந்துருக்காங்க. உங்களுடைய வயசு மட்டும்? எனக்கு வயசு வந்து 48 வயசு ஆகுதுங்க. நான் சின்ன வயசுல இருந்து வந்துருக்கேங்க. 30-40 வருஷம். ஆமா. எப்படி இருக்கு? எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. வர்ற பக்தர்கள் எந்த குறை இல்லாம பண்ணா போதுங்களே, அவ்வளவுதான். பேசுறீங்களா? வாங்க சொல்லுங்க. அப்படியே பேசுங்க. இது வந்துட்டு நாங்க எங்க கொள்ளு தாத்தா, எங்க தாத்தா, அடுத்தது எங்க அப்பா, அடுத்து நான், அதுக்கடுத்து என் புள்ள. ஆமா, ஆடையூர் கிராமத்துல வந்து அந்த நெய்டின் எடுக்கிறவங்க மட்டும் ஆடையூர் கிராமத்துல இருந்து மட்டும் தான் வருவோம். இது தொடர்ந்து இப்போ நாங்க வந்து 5வது தலைமுறை
தலைமுறை தலைமுறையா நாங்க எடுத்துட்டு இருப்போம். இப்போ இன்னைக்கு மண் சரிவு சரிஞ்சா கூட நாங்க எடுப்போம். ஏன்னா இது வந்து நாங்க விட மாட்டோம். நாங்க பாரம்பரியா நம்ம பண்றது. இதுக்கு மாற்று வழியெல்லாம் ஏற்பாடு செய்யறதா சொல்லியிருந்தாங்க. மனித சக்தியை மட்டும்தான் இது பயன்படுத்தி பாரம்பரியத்தை விடக்கூடாது. இதே வந்து பண்ணனா எப்படி வேணாலும் பண்ணலாம். பாரம்பரியமா என்னென்ன பண்றோமோ அதை நம்ம பண்ணியே ஆகணும். அதுக்கு இதுக்கு நிறைய குடும்பம் இருக்கு. நெய்டின் எடுக்கிறவங்க, தீபம் ஏத்துறவங்க, கொம்பு எடுக்கிறவங்க, தனித்தனி ஆளுங்க. அதுவும் நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும்தான், சுத்தி இருக்கிற கிராமத்துல இருக்க ஆளுங்க எல்லாம் மட்டும்தான். இது வந்துட்டு 11 நாள் எரியும். இது மாதிரி மொத்தமா எவ்வளவு பேர் இருப்பீங்க? ஒரு தீபம் எரியறதுக்கு முன்னாடி ஒட்டு மொத்தமா எவ்வளவு கிராம மக்கள்? குறைஞ்சபட்சம் ஒரு 200 பேர் இருப்போம். 200 பேர். அது ஒரே ஒரு கிராமத்தை சார்ந்தவங்க தான் இருக்கும். எல்லாமே ஒரே ஒரு ஆடியோர் கிராமத்தை சார்ந்தவங்க மட்டும் தான் இருப்பாங்க. நெய் எடுக்கிற டின் ஒடி அவங்களுடைய மொத்தமா வந்து எங்களுக்கு ஒரு 1000 பேருக்கு இருக்காங்க. இது ஒரு 1000. ஆமா 1000 பேர் இருக்காங்க தீபம் அரசு. ஆமா ஒட்டு மொத்தமா இல்ல, இன்னைக்கு மேல இருக்கிறவங்க மட்டும் ஒரு 200 பேருக்கு மேல நம்ம இருப்போம். அந்த காலத்துல தொடர்ச்சியாக இந்த மகாதீபத்திற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு உழைப்பு இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட இதற்காக பாரம்பரியமா இருக்கக்கூடிய மக்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த பணிகளில் ஈடுபடுறாங்க. வணக்கம், சொல்லுங்க, நீங்க எவ்வளவு வருஷமா இது பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட நான் 10 வயசுல இருந்து போட்டு இருக்கேன். 10 வருஷமா? 10 வயசுல இருந்து 40 வயசு ஆகுது. 30 வருஷமா அந்த டிராவல். ஓகே. 11 நாள் தொடர்ந்து ஒவ்வொரு நாள் ரீசைக்கிள் பண்ணணும். நம்ம வீட்டை விளக்கேத்துற மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னைக்கு 60 டின்னு நெய், அந்த 60 டின்னு நெய் ஏற்றி எல்லாத்தையும் இன்னைக்கு என்னென்ன வேண்டுறோமோ அது ஏட்டு வச்சுட்டு எல்லாருக்குமே இதுவும் யாருக்கும் எந்த இதுவும் வராது. சில மழை கஷ்டத்தினால இப்ப கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருக்கு. சந்தோஷமா இருக்குது. ஃப்ரீயா செய்வோம் வேலை நாங்க. டிஸ்டர்ப் இல்ல. நான் இந்த வாரத்துல 3 டைம் ஏறி இறங்கிட்டேன். ஏன்னா அந்த சைட்லாம் சம ரிஸ்க். மலைபால் தீர்த்த அந்த சைடு செஞ்சுக்கு பாருங்க, இந்த பார்த்தாவே அந்த வழியில கிட்டத்தட்ட ஆள் உள்ள போனா உள்ள இறங்கிடும். அதுக்கப்புறம் அது பக்கத்து வழியை ஃபுல்லா ரெடி பண்ணி கொப்பரை ஏத்தத்துக்கு ஏத்தி விட்டேன். நீங்க பண்ணி கொடுத்துருக்கீங்க உங்க டீம்ல. சோ தொடர்ச்சியாக இந்த அண்ணாமலையார் அவர்களுடைய மகாதீபம் அப்படிங்கிறது ஏற்றக்கூடிய பணிகள்ல பல கிராம மக்கள் ஈடுபட்டு தொடர்ச்சியாக ஒரு 2000க்கும் மேற்பட்டோர் தினசரி திரிகளை கொண்டு போய் அந்த பகுதியில ஏற்றி வைக்கக்கூடிய பணிகளை ஈடுபடுறாங்க. தொடர்ந்து நிலச்சரிவுக்கு பிறகு இந்த பகுதியில தொடர்ந்து வந்து பக்தர்கள் வர்றதை பார்க்க முடிகிறது. 200க்கும் மேற்பட்டோர் இந்த பணிகள்ல தொடர்ந்து ஈடுபடுறதை பார்க்கிறோம். ஒளிப்பதிவாளர் சேகருடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.